யாவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Think you're kind of busy with something that you're doing. Good evening, everybody. எல்லாரும் இந்த மாலை வேளையிலே பிஸியா இருக்கிற நேரத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்க? Okay. If everybody is listening to me, could you all just put your right hand to me? எல்லாரும் ஒரு நேர கைகளை காமிக்க முடியுமா? Okay. Okay. So, as we have these series of events and programs and stuff and all, there have been so many things that have been going through our minds. நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க மனசுல என்னென்னமோ ஓடிக்கொண்டு இருக்கும். But I would like to tell you this evening a little from what the Bible says about Christmas. ஆனால் இந்த மாலை வேளையிலே கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்று வேதம் என்ன சொல்கிறது என்பதை நான் சொல்ல போகிறேன். Are we all are you all bored or are we ready to hear? I won't take much time. நான் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன், ரொம்ப போர் அடிக்க மாட்டேன். நீங்க தயவு செய்து கேளுங்க. I know we Indians have this mindset. Why should I sit and listen to one fellow who looks just like me and what's the point? இந்தியர்களாகிய நாம் பல நேரம் இப்படி நினைப்பது உண்டு. என்ன நின்று இவன் என்ன பேசுறது நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு நினைக்கிறது உண்டு. He's not a white man, he's just like me. என்ன போல ஒருத்தர் பெரிய ஞானி கிடையாது அப்படின்னு நினைப்போம். So I would just ask you to lend your ears for another 10 minutes. தயவு செய்து ஒரு 10 நிமிடம் உங்களுடைய காதை எனக்கு நேராக திருப்பினீர்கள் என்றால் மிகவும் நன்றியுடையவனாக இருப்பேன். And I'll be done. அதே போல செய்வோம். Okay. There's a book in the Bible called The Gospel According to John. இந்த வேதத்திலே யோவான் எழுதிய நற்செய்தி நூல் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. The first chapter verse 1 says, "In the beginning was the Word, and the Word was God, and the Word was God." ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. When we go on to the same chapter in verse 14 it says, அதே அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்றால், "The Word became flesh and made its dwelling among men." அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று இருக்கிறது. When we go on, இன்னும் பார்த்தோம் என்றால், okay, we go on to chapter 3 verse 16 it says, 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக 3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்துக்கு நேராக திரும்புவோம் என்றால், "For God so loved the world that he gave his only Son." It says, "For God so loved the world that he gave his only begotten Son." யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறது. According to this verse it says, இந்த வசனத்தின்படி God came down as man, கடவுள் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். save you and me. உங்களை போல என்னை போல. God was waiting for a long time. ஆனால் ஏன் அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணாரு? He was waiting for a long time. அவர் ரொம்ப நாள் அவர் காத்திருந்தார். He was waiting to see if man would change from his evil ways. மனிதன் எப்படியாவது தன்னுடைய கெட்ட வழியிலிருந்து திரும்பி வருவார் என்று அவர் காத்துக்கொண்டே இருந்தார். But man kept moving away from his creator. ஆனால் மனிதன் திருந்தின பாடலை அவன் வழியிலே சென்று கொண்டிருந்தார். And we see God came down as man. ஆனால் கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். His lowly form. அவர் மிகவும் அடிமையான ரூபத்தை எடுத்தார். Let his heavenly glory. அவர் தனது பரலோக மகிமையெல்லாம் திறந்து விட்டார். Bible doesn't say he was born in a palace. வேதம் ஒரு நாள் சொல்லவில்லை அவர் அரண்மனையிலே பிறந்தார் என்று. Nor was he born in a decent house. அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தார் என்று சொல்லவில்லை. We see he was born in a manger, in a stable. அவர் ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் என்று வேதம் He சொல்லுகிறது. was born in a trough where he could wait for the cows to eat. எங்கே மாட்டை அடைத்து வைப்பார்களோ அது எவ்வளவு துர்நாற்றம் இருக்குமோ அந்த இடத்துல அவர் பிறந்தார். He was not born to rich parents. அவர் ஒரு பணக்கார குடும்பத்திலே பிறக்கவில்லை. He was born to a poor carpenter. அவர் ஒரு ஏழை தச்சனுடைய வீட்டிலே பிறந்தார். He grew up as a poor boy. அவர் ஒரு ஏழை மனிதனாகவே அவர் பிறந்தார். But what made him different from the others? ஆனால் மற்றவர்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? He was God incarnate. அவர் தெய்வ குமாரனாக அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். You see, there was once a man living in England. அவர் இங்கிலாந்திலே ஒரு மனிதன் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். He believed in God. அவன் தேவனை விசுவாசித்தான். But he never believed in the incarnation. அவன் தேவ குமாரனை அவர் ஒரு நாளும் நம்பவில்லை. He never believed that God would come as man and save us. கடவுள் மனிதனாக வந்து மனிதனை
நம்பவில்லை. He used to argue with people saying, was God jobless to come down? கடவுளுக்கு வேலை கிடையாதா அப்படின்னு சொல்லி அவன் மற்றவர்களிடத்திலே விவாதம் பண்ணுவது உண்டு. God would rather not give up his holy throne and come down. கடவுள் எப்படி தன்னுடைய பரிசுத்தமான அந்த த்ரோனை விட்டுட்டு அந்த அவருடைய பேலஸை விட்டுட்டு எப்படி இந்த உலகத்துக்கு வருவார்? He never celebrated Christmas. அவன் ஒரு நாள் கிறிஸ்துமஸை அவன் கொண்டாடவில்லை. But he used to trouble his family who used to go to church on Christmas. ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவங்க ஃபேமிலியை நீங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவான். He used to trouble his family who used to go to church. அவன் சர்ச்சுக்கு போறதுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுப்பான். சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்லுவான். Once he was at home. அவன் ஒரு நாள் வீட்டில் இருக்கும் பொழுது on a Sunday morning. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை The snow was set high. அந்த பனி அங்கே படர்ந்தது. And his family left off the church. அவனுடைய குடும்பம் ஆலயத்துக்கு சென்று விட்டார்கள். This guy was alone in his house. அவன் தனியாக வீட்டில் குடியிருந்து கொண்டிருக்கிறான். He saw a flock of birds flying. அங்கு ஒரு பறவை கூட்டம் பறந்து வருகிறதை அவன் பார்த்தான். He saw a flock of ducks flying in the sky. அங்கு ஒரு வாத்து கூட்டம் அங்கே வந்து கொண்டிருக்கிறது. They couldn't fly because of the snow. அந்த பனி இருந்தபடினாலே அந்த வாத்து கூட்டங்கள் பறக்க முடியவில்லை. So all of them landed on his feet. அந்த அவனுடைய நிலத்திலே அந்த பறவைகள் எல்லாம் இறங்கி விட்டன. And there was all snow around. அங்கே எல்லாம் பனியாக இருந்தது. And the birds were hungry and they were tired and they were feeling cold. அந்த பறவைகள் பசியோடு இருந்தன. ரொம்ப குளிர் அடிச்சது. அந்த இடத்துல இருந்தன. The birds were so scared. அந்த பறவைகளுக்கு மிகவும் பயங்கரமான அவங்க அதுக்கு சீக்கிரம் செத்து போகும் போல இருந்தது. All those birds. அங்கே ஒரு விவசாயி அந்த பறவைகளை பார்க்கிறான். All those birds and he wanted to help them. அந்த பறவைகளை பார்த்து அந்த பறவைகளுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். So he came out. அவன் வெளியே வந்தான். And he tried to bring those birds into his barn. அவனுடைய அந்த தானிய கிணற்றுக்கு நேராக அந்த பறவைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தான். But the birds wouldn't listen to him. ஆனால் அந்த பறவைகள் ஒன்றும் அவன் சொல்வதை கேட்கவில்லை. Trying to chase them into his barn. அந்த பறவைகளை அந்த தானிய கிணற்றுக்குள்ளாக அவன் விரட்டி அடிக்கும் பொழுது Nothing was possible. ஆனால் அது முடியவில்லை. So he thought to himself. ஆனால் அவன் ஒன்று நினைத்தான். அவன் இப்படியாக நினைத்துக் கொண்டான். So he thought to himself, these birds are going to die. இந்த பறவைகள் சாக போகின்றன. And all that I'm doing to try to make them stay alive. இந்த பறவைகளை எப்படியாவது உயிரை காக்க வேண்டும் என்று நினைத்தான். Why won't they listen to me? ஆனால் அவைகள் இவன் சொல்வதை கேட்கவில்லை. He was thinking to himself. அவன் தனக்குள்ளே இப்படியாக சிந்தித்துக் கொண்டிருந்தான். Walked back sad to his house. அவன் வீட்டில் போய் உட்கார்ந்து சிந்திக்கும் பொழுது He sat in front of the fireplace. He sat in front of the fireplace. அவன் அந்த நெருப்புக்கு முன்பதாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். And he began to think this. அவன் இப்படியாக சிந்தித்துக் கொண்டிருந்தான். Suddenly something struck his mind. உடனடியாக ஒரு சிந்தனை அவனுக்குள்ளே வந்தது. He thought this is what God is trying to do. இதைத்தான் கடவுள் செய்ய விரும்புகிறார் என்று நினைத்தான். He's trying to save me from destruction. இந்த அழிவிலிருந்து என்னை காப்பதற்காக கடவுள் வந்தார் என்று நினைத்தான். Just as I was trying to save these ducks. இந்த பறவைகளை நான் எப்படி காக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதே போல கடவுள் என்னை காக்க நினைக்கிறார். God was trying to save me from destruction. கடவுள் இந்த அழிவிலிருந்து என்னை காப்பாற்ற விரும்புகிறார். But if he tried to save me as he was, ஆனால் அவர் இருக்கிற விதமாகவே என்னை காக்க நினைத்தார் என்றால் அது இயலாது. I would get scared and run away just like this. கடவுளை நேரம் பார்த்தால் ஒருவேளை நான் பயந்து விடுவேன். He knew why Jesus came to this earth. அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் என்று அவனுக்கு தெரிந்தது. He put on his coat and walked off to the church. அவன் தன்னுடைய சட்டையை போட்டுக்கொண்டு அவன் ஆலயத்துக்கு சென்றான். You see, 2000 and change years ago, 2000 வருடங்களுக்கு முன்பதாக Jesus Christ came. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். As a lowly child. அவர் ஒரு ஏழை குழந்தையாக வந்தார். Nobody could come and give him anything. அவருக்கு யாரும் எதையும் தரவில்லை. No proper clothes to wear. ஒரு நல்ல சட்டைகள் கூட கிடையாது. Only swaddling pieces of cloth to cover up from the cold. ஒரு கந்தை துணிதான் அவருக்கு கிடைத்தது. No bed to rest his head. ஒரு பெட் கூட அவருக்கு ஒரு படுக்கை சரியான படுக்கை கிடையாது. Just a manger. அது வைக்கோல் படுக்கை. No nurses to attend to him. அங்க வைத்தியம் பார்ப்பதற்கு எந்த மிட்வைஃபோ நர்ஸ் கிடையாது. Just the cows and the horses looking at him. அங்க குதிரையும் மாடும் தான் நின்று கொண்டிருந்தது. Nobody to take care of his mother. அவங்க குழந்தை பெற்ற அந்த தாயை பராமரிப்பதற்கு ஒருத்தர் கிடையாது. He was born as a lonely child. அது ஒரு அனாதை குழந்தை போல பிறந்தது. Just because you and me would be saved. ஏனென்றால் உங்களையும் என்னை காப்பதற்காக அவர் அமிதமாக ஏழை போல எடுத்து வந்தார். Why
same verse, John 3:16, which we just heard. ஒரு குழந்தை ஒரு நாள் யோவான் 3:16 சொல்ல கேட்டது. She said, "For God so loved the world." அவள் இப்படியாக சொன்னாள், தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொன்னார். She said, "For God so loved the world that He gave His only begotten Son." That is the verse. But she said, "For God so loved the world, He gave His only forsaken Son." கடவுள் இந்த உலகத்தை நேசித்தபடினாலே தன்னுடைய சொந்த குமாரனை அவர் வெறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. You see that God gave His Son so that you and me might live. கடவுள் தன்னுடைய குமாரனை கொடுத்தார் ஏனென்றால் நீங்களும் நானும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. Once there were two brothers. ஒரு முறை ஒரு இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள். They used to play together. அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவார்கள். They used to do all the naughty things together. அவர்கள் இரண்டு பேரும் ரொம்ப சேட்டை பண்ணக்கூடியவர்கள். They used to rob apples from the neighbors together. பக்கத்து வீட்ல உள்ள ஆப்பிளை அவங்க திருடுவாங்க. They used to do everything together. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லாவற்றையும் செய்வாங்க. They were the most loving kids you can find in that village. அவங்க ரொம்ப அன்பான சகோதரர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்க. Once these two kids went to the forest to play. ஒரு நாள் இந்த ரெண்டு சகோதரர்களும் காட்டுக்கு சென்றார்கள். When they were playing, அவர்கள் அங்கே விளையாட்டு கொண்டிருந்த பொழுது they had simply stand on the quicksand. அங்கே ஒரு எதேச்சையாக ஒரு புதைக்குழி இருந்தது. அந்த புதைக்குழியிலே அவர்கள் கால் மாட்டிக்கொண்டது. Both of them were sinking. ரெண்டு பேரும் அவர்கள் அந்த புதைக்குழியிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They couldn't save themselves. அவர்கள் தங்களை காப்பாற்ற முடியவில்லை. But the elder brother, ஆனால் அந்த மூத்த சகோதரன், he went in first. அவன் உள்ளே சென்று கொண்டிருந்தார். And he held his younger brother on his shoulders. ஆனா அவனுடைய தம்பியை அவனுடைய தோள்பட்டையிலே வைத்து தூக்கி கொண்டார். His younger brother was standing on the elder brother's shoulders. அந்த இளைய தம்பியானவன் அண்ணனுடைய தோளில் இருந்து கொண்டிருக்கிறான். And when the parents came searching for them, அவனுடைய நண்பர்கள் அவர்களை பார்க்க வரும் பொழுது they just found this younger boy unconscious. அந்த இளைய சகோதரன் வந்து அவன் அன்கான்சியஸா இருப்பதாக அங்கே பார்த்தார். Only his face was above the ground. Only his face was above the ground. Only his head was above the ground. அவனுடைய தலை மாத்திரம் வெளியே தெரிந்தது. They tried to take him out. அவனை அப்படியே வெளியே எடுக்க முயற்சித்தார். They did some CPR. அங்கே அவனுக்கு CPR. அங்கே ரெஸ்பிரேட்டரி அவனுக்கு கொடுத்தாங்க. And then he came back to life. அவன் மறுபடியும் அவன் உயிர் வந்தது. And he asked him, "Where's your brother?" அவங்க கேட்டாங்க, எங்க உங்களுடைய அண்ணன்? He started crying. அவன் அழுதான். He asked him, "Where's your brother?" எங்க உங்களுடைய சகோதரன் கேட்டார்கள். He started crying even bitterly. அவன் மிகவும் மனம் கசந்து அழுதான். He asked him, "Where's your brother?" அவர்கள் கேட்டார்கள், எங்க உங்க அண்ணன்? I was standing on him. நான் அவன் மேல நின்று கொண்டிருந்தேன். This is the same thing that Jesus Christ did. இதைத்தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். We stand on His shoulders. நாம் அவருடைய தோளின் மீது நின்று கொண்டிருக்கிறோம். We might live. நாம் உயிரோடு இருக்கும்படியாக அவர் வைத்தார். This is the message of Christmas. இதுதான் கிறிஸ்துமஸோட செய்தி. God came down. கடவுள் இந்த உலகத்திலே வந்தார். Love came down. கடவுள் அவருடைய அன்பு இந்த உலகத்திலே வந்தது. And shared His love. அவர் அவருடைய அன்பினாலே நம்மை காப்பாற்றினார். That we might live. நாம் உயிரோடு இருக்கும்படியாக. Would you all close your eyes for a minute? ஒரு நிமிடம் நீங்கள் எல்லாம் தயவு செய்து கண்களை மூடுவீர்களா? For a minute. ஒரு நிமிஷம் பிள்ளைங்களா? I request all the children to just keep quiet. எல்லா பிள்ளைங்களா கொஞ்சம் அமைதியா ஒரு நிமிஷமாய் சமாதானமாய் அங்கே இருந்திருக்க முடியும். ஆனாலும் அவர் தன்னைத்தான் காட்டி அடிமையின் ரூபம் எடுத்து அருமையான சகோதரனே சகோதரியே மாலை வேளையிலே உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இந்த உலகில் இருந்தார். இந்த அன்புக்கு தயவு செய்து உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் கரத்தை பரலோகத்துக்கு நேராக வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் உங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோகத்தினாலே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, மாலை வேளையிலே கரம் உயர்த்திய ஒவ்வொருவரையும் கரங்களை கொடுக்கிறோம். உடைய அன்புக்கு ஆண்டவரே அவர்கள் தங்களை அடிமையாக இயேசுவின் அன்பு அவர்களை ஆட்கொள்ளட்டும். இயேசு கொடுக்கும் சமாதானம் அவர்களிடத்திலே நிறைவாக இருக்கட்டும். இயேசு கொடுக்கும் சந்தோஷம் உள்ளத்திலே நிறைவாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மாலைகளில் நம்முடைய ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இன்னும் தொடர்ந்து ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய ப்ரோக்ராம் இருக்குது.